முரண்பாடுகள் இல்லாமல் கூட்டணி இருக்க வாய்ப்பே இல்லை. முரண்பாடு இருப்பதனால்தான் தனித்தனி கட்சியாக இருக்கிறோம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே முரண்பாடே இல்லை என்றால் திமுக வேறு விசிக வேறு என்று இரண்டு கட்சி அவசியமே இல்லை. பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே முரண்பாடு இல்லை என்றால் காங்கிரஸ் ஒரு கட்சி பாஜக ஒரு கட்சி என்று இரண்டு கட்சிக்கான தேவையே இல்லை. இப்போ முரண்பாடுகள் இருப்பதனால்தான் தனித்தனி கட்சியாக இருக்கிறோம். அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்படும் புள்ளி எவை என்று பார்த்து அந்த உடன்படும் புள்ளியில் இணைந்து நிற்கிறோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கூட்டணியில் முரண்பாடுகள் குறைந்திருக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி, முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிற கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி. என்னுடைய அருமைக்குரிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் கடைசி வரைக்கும் காத்திருந்த 2017 ஏற்பட்ட திமுக கூட்டணியில் 2025 இந்த நிமிடம் வரை இன்னென்ன முரண்பாடுகள் இருக்கின்றன ஒரு பட்டியலை தருவார்னு அவர் கலைஞர் காலத்துக்கு ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு போய் ஒரு சுற்றி உட்கார்ந்துருக்கார். இப்போது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போது எங்களுக்குள் பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு கூட்டணியை இவ்வளவு வெற்றிகரமாக இந்தியாவிலேயே எங்களாலேயே கட்ட முடியவில்லை. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டைப் போல உருவாக்க வேண்டும் என்று முனைகிறார்கள், முனைந்து கொண்டே இருக்கிறார்கள். கட்ட முடியலை இந்தியாவிலேயே. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் காலத்தில் கூட உருவாக்க முடியாத கூட்டணியை ஒரு தேர்தலில் சேர்ந்திருக்கிற கட்சிகள் மறு தேர்தலில் சேர்ந்திருந்ததா வரலாறு இல்லை. மறு தேர்தலில் சேர்ந்திருந்த கட்சிகள் அடுத்த தேர்தலில் சேர்ந்திருந்ததாக வரலாறு சுவடே இல்லை. ஆனால் 2017 உருவான கூட்டணி 2019 தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி வெற்றி பெற்று, 2021 தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று, 2024 தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று, இடையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்களை எல்லாம் வெற்றி பெற்று வந்து இன்றைக்கு 2026 தேர்தலையும் மிக வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அங்கே என்ன நிலை? முதல்ல கட்சி ஒருங்கிணைந்திருக்கிறதா, கூட்டணி ஒருங்கிணைந்திருக்கிறதாங்கிறதுக்கு ரெண்டாவது வருவோம். அதிமுக என்கிற கட்சி ஒருங்கிணைந்திருக்கிறதா? அங்கே எத்தனை ஃபேக்டர், எத்தனை அணி? இபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, அது ஒரு பெரிய அணி. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி ஒரு அணி, சசிகலா அம்மாவும் தனியாக உட்காந்துட்டு அவங்களும் நான் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலையை அங்கே பார்க்கிறோம். அதிமுகவெல்லாம் தனி அணின்னு சொல்லுவீங்களோ? திமுகவுக்கு அதான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்களே. அதான் அங்கே எத்தனை பேர், அங்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ பாமகலாம் இப்போ அந்த நிலையை நோக்கி பாமக செல்கிறது. பாஜக கூட சேர்ந்தால் அப்படி தானே ஆகும். இந்தியா முழுவதும் பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எந்த கட்சி உருப்பட்டிருக்கிறது? சிவசேனாவுக்கு என்ன நிலைமை? நிதிஷ்குமார் கட்சிக்கு என்ன நிலைமை? பாஜக நீட்டுகிற இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது எங்கே நிற்கிறார்? பிஜு பட்நாயக் எங்கே நிற்கிறார்? இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். நம்ம பக்கத்தில் புதுவையில் ரங்கசாமி எங்க இருக்கிறார் பாருங்க, அவர் நிலைமையை பாருங்க. ஒரு கட்சி கூட வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறாரு. மீண்டும் சேம் ஆவாரன்னு பாருங்க. முழுக்க பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் உருத்தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் நாங்கள் உருப்பெற்று கொண்டிருக்கிறோம். கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தனி சின்னத்தை பெற்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படி பாஜகவோட சேர்ந்த கட்சி ஒண்ணு காட்டுங்க. பாஜக அதிமுக சொல்ல கேட்டுச்சு, உடன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு ஒண்ணு காட்டுங்க. ஒரே ஒரு குறிப்பு காட்டுங்க. கூட்டணிக்கு எடப்பாடி தாங்க தலைமை, அதிமுக தான் தலைமை. அமித்ஷா சத்தியம் பண்ணார்ல, அது எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா எங்க சொன்னாரு? அமித்ஷா ஆளை மாத்திட்டாருங்க. எடப்பாடி ஜி எடப்பாடி இங்க சொன்னாரு.
சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அதிமுக இருந்து ஒருவர்னு சொல்றாரு. அப்ப அது நிர்பந்தத்தின் அடிப்படையிலான கூட்டணி. கொள்கை ஒண்ணுமே இருக்க முடியாது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கைன்னாரு. துக்ளக் ரமேஷ் சொன்னார், ஜெயலலிதா அம்மா போட்டு வைத்த பாதையில் தான் பயணிக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைஞ்ச பிறகு அதிமுக போய் போட்டுது. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் நீட்டு விலக்கு இருந்தது, நீட்டு வரல. அவங்க மறைந்த பிறகு நீட்டு வந்தது. அவங்க இருந்த வரைக்கும் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைந்த பிறகு இவங்க கையெழுத்து போட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க மறைந்த பிறகு இவங்க போட்டாங்க. அவங்க இருந்த வரைக்கும் அவங்க தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக தேர்ந்தெடுத்துட்டா அவங்க தான் பொதுச் செயலாளர். அவங்க மறைந்த பிறகு சசிகலா அம்மையார் தான் பொதுச் செயலாளர் அதிமுக தேர்ந்தெடுத்துருச்சு. ஆனா பாஜக விரும்பல, பொதுச் செயலாளரே தூக்கிட்டாங்க. அவங்க தான் முதலமைச்சர்னு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள், ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துட்டு அவங்க தானே முதலமைச்சர். ஆனா அதிமுக முடிவு செஞ்சிருச்சு, பாஜகவுக்கு பிடிக்கல, தூக்கிட்டாங்க, வர முடியல. ஒரு கட்சிக்கு எதிராக, ஒரு கட்சியினுடைய ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அந்த கட்சியை சார்ந்தவர்களை எதிர்த்து ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மா காப்பாற்றி, அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடிச்சிட்டு போகிறாங்க, சசிகலா அம்மா அதை காப்பாற்றி வச்சுட்டு போகிறாங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக, எடப்பாடி ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. என்ன நடக்கணும்? அந்த 11 பேரையும் தூக்கி வெளியே போடணும்ல. போட்டாங்களா? போட முடியல. ஏன்? அதிமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, நடவடிக்கை கிடையாது. ஏன் நடவடிக்கை இல்லை? ஏன்னா பாஜக வழிகாட்டுது. அப்ப அதிமுக முடிவாங்க யார் எடுக்கிறா? பாஜக எடுக்குது. அதிமுகவை எடுத்திருந்தா அன்னைக்கு ஓபிஎஸ் தலைமையில் 11 பேர் வெளியே போயிருக்கணும். போக முடியல. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்துறாரா? யார் சொல்லி நடத்தினாரு? அதிமுக தொண்டர்கள் சொல்லி நடத்துனாங்களா? துக்ளக் ரமேஷ் சொன்னார், இவங்க தான் பாருங்க எவ்வளோ முரண்பாடு இருக்கு, எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அவரே சொன்னார், இவங்க கேள்வி கேட்கறது இல்லை, எதிர்க்கிறதே இல்லைன்னு. எது உண்மை? திமுக கூட்டணியில் எவ்வளோ முரண்பாடு பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க, இந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். அப்புறம் பார்த்தீங்களா இவங்க எந்த பிரச்சனையும் பேசுகிறதே இல்லை பாருங்க அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். நாங்கள் தான் பேசுகிறோம். வேங்கை வயலை பற்றி சொன்னார். ஏன் வேங்கை வயலுக்கு விசிக்க தான் பேசணுமா? இதுவே எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த புரிதலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. வேங்கை வயல் ஒரு மனித குலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அது மனித குலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிற நிகழ்வு. அந்த இடத்துல ஏன் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அங்கே போகல? எங்கள் தலைவர் போயிருக்கார், நான் போயிருக்கிறேன். அதிமுகலேருந்து யார் போனா? பாஜக ஏன் போகல? அமைச்சர்கள் போனாங்க. முதல்வர் ஏன் போல? அரசின் சார்பில் அமைச்சர்கள் போனாங்க. விசிக போயிருக்கிறோம், போராட்டம் நடத்திருக்கோம். முடிவு என்னாச்சுன்னு பிஜேபி கேட்காதா? அதிமுக கேட்காதா? எல்லாரும் கேட்டாதானே ஜனநாயகத்தில் வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும். யாருமே கேட்க மாட்டாங்க. விசிக மட்டும் கேட்கணும்னா விசிக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். விசிக அந்த பிரச்சனையை எழுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கேட்காதவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுட்டே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்கறது தான் விந்தையா இருக்கு. கேட்காதவங்களை நோக்கி கேட்கணும், போராடாதவங்களை நோக்கி கேட்கணும். ஏன்பா நீ போகலன்னு போகாதவரை நோக்கி கேட்கணும். போறவற்றை போய் நீங்க ஏன் போறீங்க நான் கேட்குறீங்க, அது வந்து சரியான கேள்வி அல்ல. ஆக எல்லா பிரச்சனையிலும் நாங்கள் பேச வேண்டியதில் பேசுகிறோம், உடன்பட்டு நிற்க வேண்டிய புள்ளியில் உடன்பட்டு நிற்கிறோம், ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் இணைந்து செயல்படுகிறோம். காங்கிரஸுக்கு எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. ஏன் இடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு வந்து முரண்பாடு இல்லையான்னு கேட்டார். முரண்பாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் அமல்படுத்தப்படாது என்பதில் ஒண்ணா நிக்கிறோம். எங்க கூட காங்கிரஸ் நிக்குது, எங்க கூட கம்யூனிஸ்ட் நிக்குது. தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் கிடையாது. அப்போ அவங்களுக்கே மாற்றுக்கருத்து இருந்தாலும், எங்க அணியிலேயே ஒரு விஷயத்துல மாற்றுக்கருத்து இருந்தாலும், தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எங்க வழிக்கு அவங்க வந்துடுறாங்க. எங்க வழிக்கு வந்துடுறாங்க. யாரு? எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள். அப்படித்தான் நீட் விஷயத்துல காங்கிரஸை ஒரு மாதிரி பேசி தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி பேசுவாங்களே அவங்களா? இதுல காவேரியில கர்நாடகால ஒரு மாதிரி பேசி தமிழ்நாட்டுல ஒரு மாதிரி பேசுவாங்களே அவங்களா? காவிரியில யாரு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அப்படித்தானே பேசும். அவங்களும் தான் எல்லா கட்சியும் தானே. அது ஒரு பொது விஷயம். அந்த மாநிலத்துக்கானவங்க அங்க பேசுவாங்க, நம்ம மாநிலத்துக்கு நம்ம பேசுவோம். அதை வைத்துக்கொண்டு, ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு தொடர்பான விஷயத்துல, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்துல என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்பது முக்கியமானது. தமிழ்நாடு சார்ந்த விஷயத்துல எங்கள் கூட்டணியிலேயே மாற்று கருத்து இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்காக நாங்கள் எங்கள் வழிக்கு கொண்டு வருகிறோம். அப்படி நீட்டு விஷயத்திலையோ, மும்மொழி கொள்கை அதை வந்து எதிர்க்கிற விஷயத்திலையோ, இடஒதுக்கீடு விஷயத்தில் ஏதாவது ஒன்றில் அதிமுகவின் நிலைப்பாட்டை பாஜக ஏற்றுக்கொண்டது.
அப்படின்னு ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. பாஜக ஏற்காது. அதிமுக பாஜகவினுடைய வழித்தடத்தில் பயணிக்கிறதுனால தான் அதிமுக சரிவை சந்தித்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.